strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் 2025 ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட இங்கிலாந்தோட ஸ்குவாட தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி ரிமைனிங் 7 டீம்ஸை பத்தி நான் வீடியோ போட்டுட்டேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ ஒன்லி ஒன் டீம் பேலன்ஸ் என்னோட ஒரு ரிவ்யூல ஸ்குவாட பத்தி, அது இங்கிலாந்து தான். ஸோ இங்கிலாந்து எடுத்துக்கிட்டீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளார் இருக்கு இந்த பர்டிகுலர் ஸ்குவாட்ல, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இங்கிலாந்து இந்த இந்தியா சீரீஸ்க்கு முன்னாடியே அவங்க வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அதே சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் தான் வந்து இந்தியாவில் வந்து விளையாடினாங்க. புரியுதா உங்களுக்கு? T20 சீரீஸும் சரி, ODI சீரீஸும் சரி. T20 சீரீஸ்ல ரெஹான் அஹ்மத் ஆட் பண்ணியிருந்தாங்க. அவரை வந்து ஜோ ரூட் வந்து ODI சீரீஸ்ல ரீப்ளேஸ் பண்ணிட்டார். ஸோ அந்த இந்தியா சீரீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த டீம்ல நிறைய மேட்ச் வினர்ஸ் இருக்காங்க. ஆப்வியஸ்லி இங்கிலாந்து ஆர் கோயிங் டு பி அ பிக்கஸ்ட் த்ரெட் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபின்ற மாதிரி பயங்கரமா உங்களுக்கு நம்ம பில்டப் கொடுத்தோம். கரெக்டா? பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க அந்த ஸ்குவாட்ல இருக்கிற டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்தியால வந்து விளையாடலான்றதான் உண்மையா சொல்லி ஆகணும். T20 விட்டுருங்க, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மட். பட் 50 overs வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த 3 மேட்ச் ODI சீரீஸ்ல லிட்டரலி இந்தியா வச்சு செஞ்சுட்டாங்க இங்கிலாண்ட. ஸோ ஒரு வருத்தமான ஒரு விஷயம் இங்கிலாந்து கிட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட அப்ரோச் இன் ODIs ரொம்ப கவலையா இருக்கு. பிகாஸ் மெக்குலம் இப்போ கோச்சா வந்துட்டாரு ஒயிட் பாலுக்கு. ஸோ அந்த பேஸ் பால்ன்ற ஒரு தியரி டெஸ்ட் மேட்சஸ்ல பாக்குறது ஓகே. பட் அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா ஒரு சீரீஸ்லாம் எதுவும் வின் பண்ணல. பட் ODIல வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ரோச் வந்து கிளிக் ஆகுதா இங்கிலாந்துக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ் ஆஃப் நோ டெஃபினட்டா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா அவங்களோட பேட்டிங் அப்ரோச் அவங்க மாத்தியே ஆகணும். எல்லா பாலும் அடிக்க ட்ரை பண்ணக்கூடாது. பிகாஸ் கடைசியில என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நீங்க 50 ஓவர் ஃபுல்லா விளையாட மாட்டீங்க. 50 ஓவர்ஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளச் கேம் விளையாடுறதுக்கு ஒரு 2 பேராவது தேவை. அதுக்கு தான் ஜோ ரூட் ஆட் பண்ணிருக்காங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் ஓபனர்ஸ் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து டக்கெட்டா இருக்கட்டும், சால்ட்டா இருக்கட்டும், தட் இஸ் ஃபைன், அவங்க நேச்சுரல் கேம். அதுக்கப்புறம் ஜோ ரூட் இருக்காரு. ஜோ ரூட்டுக்கு அப்புறம் ஹாரி ப்ரூக்கா இருக்கட்டும், ஜாஸ் பட்லரா இருக்கட்டும், ஆஸ் வெல் அஸ் லிவிங்ஸ்டனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அக்ரெசிவா விளையாடணும்னு நினைக்கிறாங்க தவிர ஒரு டிபிக்கல் 50 ஓவர்ஸ் கேம் விளையாடணுன்றதை யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் அதுதான் 50 ஓவர்ஸோட மிகப்பெரிய டெம்ப்ளேட். அங்க போயிட்டு நீங்க பேஸ் பால் விளையாட முடியாது. எக்ஸாக்ட்லி இந்தியாவோட அதான் பண்ணாங்க. அதானதான் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வாஷ் ஆயிட்டு போனாங்க. இதே மாதிரியே சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வெளியில போக சான்சஸ் நிறைய இருக்கு. ஆனா ஒரே ஒரு அட்வான்டேஜ் இங்கிலாந்துக்கு இருக்குங்க இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில. என்ன தெரியுமா? they will be playing in பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான்ல முக்காவாசி விக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டா தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கு. பால் பெருசா திரும்பாது. ஸோ ஆஸ் யூஸ்வல் அவங்களோட அந்த பேஸ் பால் கேம் இல்ல வந்து அவங்களோட அக்ரெசிவ் கேம் அவங்க விளையாடலாம். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஸ்டில் ஆப்கானிஸ்தான் மாதிரி டீம்லாம் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அவங்கள எப்படி அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ண போறாங்கன்றதான் பார்க்கணும். பிளஸ் இங்கிலாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதர் டஃபான ஆப்போனன்ட்ஸ் ஆஸ்திரேலியா ஆஸ் வெல் அஸ் சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க. என்னதான் ஆஸ்திரேலியா போலிங் டெப்ளீட்டடா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் ஒரு ICC டோர்னமெண்ட் வரும்போது அவங்க டஃப் கொடுப்பாங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இங்கிலாந்துக்கு பயங்கரமான ஒரு சேலஞ்ச் இருக்கு செமிஃபைனல் போகணும்னா. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற மிச்சம் இருக்க 3 டீமுமே வந்து டஃபான டீம். இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. புரியுது உங்களுக்கு? அண்ட் மெயினா ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா வந்து அமைவாங்க. பிகாஸ் அந்த டீம்ல ஏகப்பட்ட குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி வந்து இங்கிலாந்து கவுண்டர் பண்ண போறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ இங்கிலாந்தோட ஸ்குவாடை நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் என்னோட ஸ்டைல்ல பேட்டிங், பவுலிங், விக்கெட் கீப்பிங், ஆல் ரவுண்டர்ஸ், ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ், ஸ்பின் ஆப்ஷன்ஸ் ஒன்னா செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேட்டிங்ல ஜோ ரூட், டக்கெட், ஹாரி ப்ரூக் இருக்காரு. ஹாரி ப்ரூக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டோர்னமெண்ட். ஜென்ரலா பாகிஸ்தான்ல அவருக்கு நல்ல ரெக்கார்ட் இருக்கு. அதை கண்டினியூ பண்ணுவாரா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கேப்டன் ஜாஸ் பட்லர் இருக்காரு, ஃபில் சால்ட், ஜேமி ஸ்மித், அப்புறம் டாம் பேண்டன். இவர் வந்து லாஸ்டா தான் வந்து பாத்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தல ரீப்ளேஸ் பண்ணாரு டியூ டு இன்ஜுரி. அண்ட் ஆல்ரவுண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் இருக்காரு, ஜேமி ஓவர்டன். அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஆர்ச்சர் இருக்காரு, மார்க் வுட் இருக்காரு, பிரைடன் கார்ஸ் இருக்காரு, கஸ் அட்கின்சன் இருக்காரு, சகிப் முகமது இருக்காரு. அண்ட் ஸ்பின் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதில் ரஷீத் இருக்காரு. சோ எனக்கு என்ன தோணுதுனால இந்த ஸ்குவாட பார்க்கும்போது அதில் ரஷீத் இஸ் அ குவாலிட்டி ஸ்பின்னர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகேங்களா? அதில் ரஷீத் இஸ் அ குவாலிட்டி ஸ்பின்னர். பட் அவருக்கு ஏத்த மாதிரி அவருக்கு சப்போர்ட்டிங் ரோல் பண்ண வேற யாரோ ஸ்பின்னர் இருக்காங்களா? அதாங்க இங்கிலாந்தோட மிகப்பெரிய மைனஸ். டெஃபினட்டா தே ஷுட் ஹவ் கான் வித் another ஸ்பின்னர். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு டாம் ஹார்ட்லி மாதிரி ஒரு போலரையும் எடுத்துட்டு வந்திருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பா அது கொஞ்சம் குஷன் கொடுத்துருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க செகண்ட் ஸ்பின்னரா லியாம் லிவிங்ஸ்டனை நம்பிதான் இருக்காங்க, ஜோ ரூட்டை நம்பிதான் இருக்காங்க. அவங்கள கிட்டத்தட்ட ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ். அந்த அளவுக்கு பெருசா எஃபெக்டிவா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ரெண்டுல அதில் ரஷீத் பர்ஃபெக்டா பெர்ஃபார்ம் பண்ண போறாரு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா அவருக்கு சப்போர்ட் பெருசா இல்ல. சோ அதே மாதிரி இங்கிலாந்தோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்தியா சீரீஸ்ல அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போடல. இப்ப பாகிஸ்தான்லயும் பாத்தீங்கன்னா நல்லா பிளாட் ட்ராக் தான் இருக்கு போது. இவங்க பாட்டுக்கு தங்குன்னு ஓடி வந்து 150 போடுறது பிரச்சனை கிடையாது. பட் ஆனா அவங்களால விக்கெட்ஸ் எடுக்க முடியுமா? தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சோ அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஜாஃப்ரா ஆர்ச்சர், மார்க் வுட் இவங்களோட ஃபார்ம்லாம் ரொம்ப இன்டிஃபரெண்டா இருந்திருக்கு. ஸோ கரெக்டான டைம்ல ஸ்டெப் அப் ஆவாங்களா வெயிட் பண்ணும். பட் ஸ்டில் ஆன் தேர் டே ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க் வுட், பிரைடன் கார்ஸ்லாம் சம ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ இவங்கலாம் வந்து மேட்ச் வின்னர்ஸ். ஸோ கண்டிப்பா இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸை நம்பி தான் உள்ள இறங்குறாங்க. பிளஸ் அந்த ஒரு ஸ்பின்னர், இம்பார்ட்டன்ட் ஸ்பின்னர் அதில் ரஷீத்.
சரிங்களா? அண்ட் அடுத்த ஒரு பிளஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்ககிட்ட அந்த டேலண்ட் இருக்குங்க. டக்கெட்டோ சரி இல்ல சால்ட்டோ சரி, இஃப் தே குட் ஏபிள் டு ஸ்கோர் ஒரு குயிக் 100 அடிக்க முடியும் யாராவது ஒருத்தர்னால, கண்டிப்பா அந்த டைனமிக்ஸே மாறிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த வர பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்து பேஸ்பால் ஆடலாம். அன்பார்ச்சுனேட்லி உங்க 2 பேரும் பேஸ்பால் ஆடிட்டு அவுட் ஆயிட்டு போறதுனால அடுத்த வர பேட்ஸ்மேனுக்கு எப்படி இந்த கேம் அப்ரோச் பண்றதுன்னு தெரியல. எனக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குங்க இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன. ஏன்னா மெக்லம் கோச்சிங் டென்யூர்ல பார்க்கும்போது டெஸ்ட் மேட்ச்ல ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சது, போய் நீங்க அடிக்க போறீங்க, அன்ஆத்தரைஸ்டா ஃபீல்ட் செட் பண்ண போறீங்க. ஆனா ஒன் டேல அந்த மாதிரி நீங்க பண்ண முடியாதுல்ல. சம்டைம்ஸ் அந்த ஃபார்மேட்டுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆகணும். இதுதான் மிகப்பெரிய மைனஸே. ஏன்னா இங்கிலாந்துக்கு மைனஸ் என்ன சொல்லுவேன்னா, அவங்களோட பேட்டிங் அப்ரோச் பிரச்சனை அதெல்லாம் விட்டுருங்க, செகண்ட் ஸ்பின்னர் இல்ல, அதெல்லாம் எல்லாமே தெரியும். இங்கிலாந்துக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரெண்டன் மெக்லமோட கோச்சிங்ல அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே. அது எப்படி கிளிக் ஆக போகுது? ஏன்னா பென்டகெட்லாம் வந்து நடுவில் வாயிலா விட்டாரு பயங்கரமா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த பைலேட்ரல் சீரிஸ் 3-0 தோக்குறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நாங்க ஃபைனல் போயிட்டு இந்தியாவை அடிக்கிறோம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வின் பண்ணிட்டோம்னா இந்த பைலேட்ரல் சீரிஸ்லாம் ஒண்ணுமே ஞாபகம் கூட இருக்காது. அதெல்லாம் ஓகேங்க. பட் ஆனா நீங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு முன்னாடியும் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்ல. உங்க டீமை பார்த்தா இந்த டீம் அடிக்கும்டா டிராஃபியா அப்படின்னு தோணணும்ல. அப்படி தோணல, அதான பிரச்சனையே. அதாலதான் எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்றாங்க. சோ அதனால பிரெண்டன் மெக்கலமோட அந்த பேஸ்பால் ஸ்ட்ராட்டஜி தான் மிகப்பெரிய ஒரு மைனஸா வந்து நிக்குது இங்கிலாந்துக்கு. அது எப்படி அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க நம்ம பொறுத்து இருந்ததா பார்க்கணும். ஸோ இங்கிலாண்டோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது முழுக்க முழுக்க என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன், ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங்ல ஆப்வியஸ்லி பென் டக்கெட், ஃபில் சால்ட், அந்த ஒரு பவர்ஃபுல் ஓப்பனிங்ல நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, ஃபில் சால்ட் மாதிரி பிளேயர்லாம் கொஞ்சம் ஸ்டே பண்ணி ஆடினாருன்னா ஹீ கேன் ஸ்கோர் பிக்குங்க. பாசிட்டிவ் ஆடுறது ஓகேங்க, பட் ஸ்டில் அவர் வந்து மெரிட் ஆஃப் த பால்ல சம்டைம்ஸ் விளாண்டாருன்னா ஹீ கேன் ஸ்கோர் பிக். இது என் பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்பர் 3ல ஜோ ரூட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் இந்த டீம்ல. நம்பர் 4ல ஹாரி ப்ரூக், இவர் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும். நம்பர் 5ல ஜாஸ் பட்லர், அனதர் இம்பார்ட்டன்ட் பிளேயர், கேப்டன். நம்பர் 6ல லியாம் லிவிங்ஸ்டன், அந்த ஆல்ரவுண்ட் ஆப்ஷன். நம்பர் 7ல கண்டிப்பா நான் ஜேமி ஓவர்டன் விளையாடுவாங்க. ஏன்னா 2 ஆப்ஷன் இருக்கு, யூ கேன் எய்தர் பிளே ஜேமி ஓவர்டன் ஆர் ஒரு அடிஷனல் பேட்ஸ்மேன் டாம் பேட்டன். ஆனா நீங்க டாம் பேட்டன் விளையாண்டீங்கன்னா ஒரு போலிங் ஆப்ஷன் குறையுது. சோ அது கொஞ்சம் ரிஸ்க்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர் வச்சுக்கிட்டு ஒரு அதில் ரஷீத் வச்சுட்டு 5th பவுலர் நீங்க லிவிங்ஸ்டனையும் ஜோ ரூட்டையுமே வச்சு முடிக்கணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா கேம் வந்து உங்க கையை விட்டு போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கு ஒரு குஷன் கொடுக்க ஜேமி ஓவர்டன் ஆட் பண்ணா பெட்டரா இருக்கும் என்னோட ஒரு ஃபீல். 8ல பிரைடன் கார்ஸ், அனதர் ஆல்ரவுண்டர். 9ல அதில் ரஷீத், 10ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், 11ல மார்க் வுட். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் ஃபார் இங்கிலாந்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பர்ஃபெக்ட் 11ங்க. ஏன்னா ஜேமி ஓவர்டன் அவங்க ஆட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். தேவையில்லாம முன்னூறு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனா பேட்டன் எடுத்துட்டு போனாங்கன்னா அவங்க போலிங் ரொம்ப வீக் ஆயிடும். இதுதான் முழுக்க முழுக்க என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் இங்கிலாந்து பண்ண போறாங்க, பேஸ்பால் ஆட போறாங்களா இல்ல சென்சிபிளா ஆட போறாங்களான்னு சொல்லிட்டு. சோ உங்களோட கருத்து என்ன இந்த பர்டிகுலர் இங்கிலாந்து ஸ்குவாட பத்தி? அட் சேம் டைம் இங்கிலாந்துக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ண சான்சஸ் இருக்கா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.